அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. அதாவது என்னங்க, செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. நாம இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க. அங்காரகன், அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அதாவது இவர் போர்க்கடவுளுங்க. பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கக்கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாம இவர் பூமாதேவியின் மகனுங்க. நம்ம பூமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இவர் அதிபதிங்க. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க. ஸோ இந்த 2 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி. அப்ப இவர் நல்லா பாருங்க, இவர் தாங்க இடம், பூமி, மண், மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன், பூமி காரகன். அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ரொம்பவே தைரியசாலிங்க. அதே தைரியமானவர், வீரியமானவருங்க. அதனால இவர் தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க. நம்மளுடைய தைரியம், வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான். அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற. இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க. அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க. அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு தைரியம், வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதுவும் உத்திராட நட்சத்திரத்துல 2ஆம் பாகத்துல அவரு பெயர்ச்சி ஆக போறாருங்க. உச்சமாக போகிறாருங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க. ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு ராசியில மேக்சிமம் 45 நாட்கள் இவர் சஞ்சாரம் செய்வாருங்க, இந்த செவ்வாய் பகவான். அப்ப இந்த 45 நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன், நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான். அதே போல கால புருஷனுடைய 10வது வீட்டுக்கு இவரு வராருங்க. நம்மளுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என அந்த இடத்துல நிக்கிறாருங்க. அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க. யாருமே மண், மனை, வீடு, நிலம், வாகனம், வண்டி, பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலியுகத்துல இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம். அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே, வீரமான ராசி, தர்மமான ராசி, நேர்மையான ராசி அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க. அது நீங்க தாங்க.
நேர்மைக்கு அதிபதி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மேசம் ராசிக்காரனுங்க தான். உங்கள மட்டும்தாங்க சொல்ல முடியும், மேசம் ராசி அன்பர்களே. அதே போல முருக பகவான் ஆதிக்கம் கொண்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க தாங்க. அதே போல முருகனுடைய அருள் யாருக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா உங்க ராசிக்கு தாங்க. இறைவனுடைய அருள், தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற மேச ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க உங்கள. தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேசம் ராசி தான். எது வந்தாலும் சரி, நாம எதிர்த்து நின்னு அடிக்கணும், ஜெயிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள். எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, துன்பத்தை எதிர்த்து நிக்கிறவங்க தான் இந்த மேச ராசி. நல்லா பார்த்துக்காங்க. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் அதை எடுத்து நின்னு சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு. அதே போல உங்களுடைய திறமைய நீங்க வெளிய காட்டினா, நீங்க தாங்க உங்க வீட்ல ராஜா, ராஜாதி ராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் மேச ராசினா, இவங்க எதுக்குமே அஞ்சான் நெஞ்சானுங்க. அதாவது பொதுவா சொல்லுவாங்க, "போடா ஆண்டவனே நம்ப பக்கம் தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க? ஆண்டவனே நம்ப பக்கம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இனிமே மேசம் ராசிக்காரனுக்கு ஆண்டவன் உங்க பக்கத்துல வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க மேசம் ராசிக்காரர்களே. நிறைய பலன். ஆண்டவன் இது மேலுக்கு உங்க பக்கம் தாங்க இருப்பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சியில நிறைய நல்ல விஷயம் எது வந்தாலும் சரி, நீங்க தைரியமா நின்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. அப்படி உங்களுக்கு இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையுடைய தரமே மாறுங்க. நிறைய விஷயம் மாறும் உங்களுக்கு. கண்டிப்பா இது நடந்தே தீரும், நடக்கும். அதே போல இந்த மேசராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன எல்லாமே சிறப்பா தான் சொல்றீங்க சார். கண்டிப்பா நல்லா இருக்கு. ஆனா ஒரு தைரியம் நீங்க சொல்லும்போது ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கு சார். ஆனா இனிமே வருமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இனிமே ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல ஒரு தைரியம், வீரியம் வருங்க. வந்தே தீருங்க. அதே போல ஒரு சில மேசராசி அன்பர்கள் கோழையாவே இருந்தாலும் சரி, வீரனா மாறக்கூடிய நேரம் எந்த நேரம்? அதாவது செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி நிறைய விஷயத்துல நீங்க தாங்க ஜெயிக்கக்கூடியவங்களாக வரப்போறீங்க. நீங்க தான் கண்டிப்பா ஜெயிக்குவீங்க. அதே போல நீங்க தைரியமா போராடக்கூடிய நேரமாக இப்ப இருக்குங்க. என்ன, நீங்க யாருடைய வம்புக்கும் பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்க அதை விடவே மாட்டீங்க. அந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். நேர்மையான குணம், தன்மையான குணம், அதே போல தன்மானத்தை பார்க்கிறது எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா நீங்க விடவே மாட்டீங்க. அதே போல நீங்க ஒரு இலக்க நோக்கி எப்பயுமே ஓடிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு யாரு எது பேசினாலும் சரி, அத நீங்க பெருசா திங்கே பண்ண மாட்டீங்க. அத அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே போல உங்களுடைய சிந்தனை பாருங்க. உங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். அதே போல என்ன, உங்களுடைய தன்மானத்த நீங்க நிறைய பார்ப்பீங்க. அதே போல என்ன, உங்கள மதிச்சா தான் நீங்க மத்தவங்கள மதிப்பீங்க. அப்படிங்கிற குணம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். அதுவும் இல்லாம அதிகமாவே இருக்கும். உங்கள மதிச்சா தான் நீங்க மத்தவங்கள மதிப்பீங்க. அப்படி இல்லன்னா போடா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி எந்த மாதிரியான அமைப்பை இப்ப உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். இப்ப கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. உங்க ராசிக்கு மேல குரு பகவான் இருக்கிறாருங்க.
ஒரு நல்ல அனுகூலம் உங்களுக்கு இப்ப இருக்குங்க. அடுத்தது 6ஆம் பாகத்துல கேது பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்றாருங்க. அதேபோல அடுத்ததா உங்களுக்கு 10வது பாகத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்றாருங்க. செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்றாருங்க. அதேபோல புதன் பகவானும் சஞ்சாரம் செய்றாருங்க. ஆக மொத்தத்துல இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்ததா 11ஆம் பாகத்துல சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்றாருங்க லாபஸ்தானத்துல. தொடர்ந்து 12வது பாகத்துல ராகு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்றாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கிரகங்கள் மட்டும் உங்க ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும், புதன் பகவானும் ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா 11வது பாகத்துல லாபஸ்தானத்துல போறாங்க. அதேபோல அடுத்தது சுக்கிர பகவான் ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 11வது பாகத்துல போறாங்க. மத்த கிரகங்கள் எல்லாமே அதே அமைப்புல தான் இருப்பாங்க. ஆகையால உங்களுக்கு செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரதுனால, உங்களுக்கு கண்டிப்பா நினைத்தது அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் காலமாக இந்த கிரக பெயர்ச்சியில இருக்குங்க. அதேபோல இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரிய குரு உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாருங்க. அதாவது உங்க ராசிக்கு அதிபதி அஸ்தமனமாக இருந்தாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய செவ்வாய் பகவான் சூரியனுடன் ஒண்ணாக இருந்தபோது, அஸ்தமனத்தில இருந்தாருங்க. அங்க சரியான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க முடியலைங்க செவ்வாய் பகவான். ஆக்சுவலா உங்களுக்கு சரியான பலன் அப்ப கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இல்லைங்க. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். கால் வலி, தலைவலி, உடம்பு வலி அப்படின்ற உங்களுக்கு உடம்பு சார்ந்த விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் உங்களுக்கு கட்டாயம் மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். அதேபோல பணியில ஈடுபடக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்களுக்கும், நீங்க வேலை செய்ற இடத்துல சில சில சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா நீங்க அமைஞ்சிருக்கும். ஸோ, நீங்க ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதேபோல சொத்து, சொத்து சம்பந்தமான விஷயத்துல பார்த்தீங்கன்னா, தந்தையோட சொத்து பிரச்சனை, தாயோட சொத்து பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, அப்படி எல்லாமே நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இது போல கோர்ட்டு, கேஸுன்னு கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க மேஷம் ராசி அன்பர்களே. அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதையும் பார்க்கலாங்க. வரப்போகிற காலகட்டம் உங்களுக்கு நிறைய விஷயத்துல சாதகமாக இருக்குங்க. நீங்க என்ன ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா அதுல வெற்றி கண்டிப்பா நிச்சயங்க. நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஃபைனான்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல வேலை, வீடு, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான அனுகூலம் உண்டாகுங்க. அதேபோல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் உண்டாகுங்க. மனைவியிடம் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுங்க. அதேபோல வேலை இடத்தில் பணி செய்யும் இடத்துல இருந்து வந்த இடமாற்றம், சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா மாறுபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குங்க. உத்தியோகத்துல அதிகமா உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இடமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்கள் மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கல்வியில கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கும். அதேபோல படிப்பு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தன்மை இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில இந்த டைம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நல்லா படிச்சு முன்னேறுவாங்க. அதேபோல அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டே இருந்த, அரசு வேலைக்கு படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் நல்ல டைமுங்க. நீங்க படிச்சா கண்டிப்பா அரசு வேலை உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. அதேபோல மேசராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆண்களுக்கான குணம், தைரியம் உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா இருக்குங்க. ஆண்கள போலவே உங்களுக்கு தைரியம், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே இருக்குங்க. அதேபோல பெண்களுக்கும்
நீங்க எதிர்பார்த்தபடி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியும். அரசு சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க. மேசம் ராசிக்கு 10ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதர் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கிறாருங்க. நம்ம சொன்னது போல அவருடைய பார்வை உங்கள் மீது கிடைக்கப் போவதனால உற்சாகமாக நீங்க இருப்பீங்க. அதே போல ஏற்கனவே உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு பிரச்சனை தீருங்க. தொழில் வியாபாரம் நல்ல லாபம் வருங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. நல்ல தொழில் அமையுங்க. புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகளும் உங்களுக்கு ஈடேறுங்க. சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. விற்காமல் இருந்த நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு விற்கப்படுங்க. செவ்வாய்க்கிழமையில நீங்க சுப்பிரமணியாரை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி நட்சத்திரப்படி ஒவ்வொன்றும் மாறுபடுங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி உங்கள் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.